ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமகமான மசாலா டீ கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீ லவர்ஸ் யாரும் இருந்தால், அதே நேரத்தில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டீ லவர்ஸாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் நல்ல கமகமான டீ கடை ஸ்டைலில் எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம். மசாலா டீ போடுறதுக்கு ஒரு பக்கத்தில் சாஸ் பேன் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் பாலும் அடுப்பில் நல்லா ஃப்ளேமில் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா இடிக்கிற உரலில் 4லேருந்து 5 இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய துண்டாக சேர்த்துக்கோங்க. அதோட 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வாசம் பிடிக்குன்னா 5 சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைவா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்த இஞ்சி ஏலக்காவை தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் நல்லா இஞ்சியும் ஏலக்காவும் நல்லா கொதித்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. டீ தூளை சேர்த்த பிறகு நல்லா கொதித்து மேலே பொங்கி வந்தோடனே சாஸ் பேனை மேலே தூக்குனிங்கன்னா திருப்பியும் பொங்குற நல்லா அடங்கி வரும். இந்த மாதிரி 4-5 தடவை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது மசாலாவோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ கடை ஸ்டைல்லையே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 4-5 தடவை நல்லா பொங்கி கீழே அது பொங்குறது அடங்கி வரும். அதுக்கு பிறகு நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சூடான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலே வச்சு நல்லா கொதிக்கட்டும். பாலை சேர்த்த பிறகு மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஆடை நல்லா ஃபார்ம் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் டீ கடை ஸ்டைல்லையே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், டீ நல்லா பொங்கி மேலே வருது. இப்போ சாஸ் பேனை மேலே தூக்குனிங்கன்னா இந்த பொங்குறது நல்லா அடங்கி வந்துடும். மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம். இது மறுபடியும் நல்லா பொங்கட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கணும். இப்போ சாஸ் பேனை மேலே தூக்கி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொங்குறது நல்லா கீழே அடங்கி வந்துடும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி அடுப்பில் வச்சிங்கன்னா மறுபடியும் நல்லா பொங்கும். இந்த மாதிரி 4-5 தடவை செய்யும்போது உங்களோட டீ நல்லா வாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் டீக்கு சர்க்கரை போடாமல் தான் குடிப்போம். அதனால் சர்க்கரை சேர்க்கல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த மசாலா டீயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீ கடை ஸ்டைலில் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.